ரோஹிணி மனோஜ் அக்கவுண்ட்ல இருந்து பணம் அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் கரெக்டா போனை வாங்கி செக் பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். நீங்க போங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கா? அப்போ மனோஜ் அக்கவுண்ட்ல இருந்தா மணிக்கு காசு போயிருக்கு. நீ கூட்டிட்டு வந்த 2 சாட்சியுமே செல்லாது. மீனா, நம்ம நம்பின 2 பாலும் கிளீன் போல்டு. கல்யாணி, இப்ப என்னமா சொல்ற? இதுல மனோஜ் எதுவுமே சொல்ல முடியாதுங்கய்யா. என் மாமியார் சொல்லிதான் மனோஜ் இவருக்கு பணம் அனுப்பியிருக்காரு. இந்த குடும்பமே எங்களை பிரிக்க நினைக்கிறாங்கய்யா. ஆனா என் ஹஸ்பண்ட் கூட நான் வாழணுங்கய்யா. எங்களை சேர்த்து வைங்கய்யா ப்ளீஸ். எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புறேன். மனோஜ், ஓ முடிவு என்னப்பா? ஐயா, எனக்கு இவ கூட வாழ முடியாதுங்கய்யா. இவ என்ன நிறைய ஏமாத்திருக்காங்கய்யா. எனக்கு டைவர்ஸ் வேணுங்கய்யா. கிருஷ்ணா, இதுவே பெரிய குழப்பமா இருக்கு. அதனால ஃபர்தரா ஹியரிங் எல்லாம் போறதை விட இவங்களை கவுன்சிலிங் அனுப்புறதா சரியா இருக்கும். அதை முடிச்சிட்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். The court is urgent. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டாங்க? என்ன பண்ண சொல்றீங்க? உங்க பையன் அக்கவுண்ட்ல இருந்து தான் பணம் போயிருக்கு. அந்த பொண்ணு புத்திசாலியா இல்ல உங்க பையன் முட்டாளானே தெரியல. ஜட்ஜு சொன்ன மாதிரி அடுத்து கவுன்சிலிங் தான். இப்போ நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னையும் மனோஜையும் சேர்ந்து வாழ விடுங்க. ஏய், அது உன் கனவுல கூட நடக்காதுரி. நடக்கும் ஆன்ட்டி. கடவுள் இருக்கான். நாங்க நிச்சயம் சேர்ந்து வாழ்வோம். அத நீங்க பார்க்க தான் போறீங்க. என்னடி சவால் விடுறியா? எப்படி வேணா எடுத்துக்கோங்க ஆன்ட்டி. ச்சே, எவ்வளவு திமிரு அவளுக்கு. என்கிட்டே சவால் விட்டுட்டு போறா. இந்த தடவையாவது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும்னு நினைச்சேன். முடிஞ்சிருக்க வேண்டியதான்பா. முடியாம போனது ஒரே காரணம் இவன் தான்பா. கடைசி நேரத்துல அந்த போனை வச்சு அது லாக் பண்ணிடுச்சுப்பா. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உன் போன் எடுத்து அந்த கறிக்கடைக்காரனுக்கு காசு அனுப்பி இருக்கா, அது கூட தெரியாம இருக்க? அடி முட்டாளா நீ? என்னம்மா நீ இப்படி சொல்ற? டேய், இப்பதான்டா அம்மாக்கே இது புரியுது. அம்மா, அவ ஆர்டர் கொடுத்த மேனேஜருக்கு ஏதோ பணம் அனுப்பணும்னு சொன்னா. அதை நம்பிதான் நானும் போனை கொடுத்தேன். அவ இப்படி பண்ணுவா நான் நினைக்கவே இல்லம்மா. அப்படியே மூஞ்சல குத்துவேன். அவளை திரும்ப எப்படா உன்னால நம்ப முடிஞ்சது? அப்படியே அவங்க சொன்னாலும் நீ ஏன்டா உன் போனை கொடுத்த? ஒண்ணு, இவன் நம்புறவங்க இவனை ஏமாத்துறாங்க, இல்ல இவனை நம்புறவங்களை இவன் ஏமாத்திட்டு இருக்கான். இதே வேலையா போச்சு. ஆனா நம்ம யார கூட்டிட்டு போய் நிறுத்தினாலும் ரோஹிணி அதெல்லாம் உடைச்சிடுறா. வித்யாவையும் பொய் சாட்சின்னு சொல்லிட்டா. அந்த கறிக்கடை மணி சொல்றதும் இனிமே செல்லாது. அவங்க எல்லாத்தையும் பிரில்லியண்டா தான் நீ மூவ் பண்றாங்க. அது பிரில்லியன்ட் இல்லடா, கிரிமினல் புத்தி. அது நல்லாதான் வேலை செய்யுது. முதல்ல அவளோட சேர்ந்து பிசினஸ் பண்றேன்னு சொல்றத நிறுத்து. அவளை உன் கடையில இருந்து விரட்டி விடு. டேய், அம்மா சொல்றதாண்டா கரெக்ட். அந்த பொண்ணு அங்க வேலை செய்யறதுக்காக வரல. அது ஒன்னும் ஆடுற வேலையை பாக்குறதுக்காக வரலப்பா. இவன் ஆட்டி வைக்கிற வேலையை பார்க்க வந்திருக்குது. ஒண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணோம்னா ஒட்டு மொத்தமா விலைக்கு வச்சிடணும். இப்ப கேஸ் நடக்கிற நேரத்துல அவளை கடைக்குள்ளார விட்டா இங்க நடக்கிறதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பா. கரெக்டுப்பா. அந்த ஃப்ராடு இன்னும் திருந்தலப்பா. எல்லாரையும் ஏமாத்திருக்குது. அது கூட போய் இவன் பணத்துக்காக சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான்ப்பா. டேய், அப்ப என் கடன்ல நீ அடைக்கிறியா? நீங்க யோசிக்காம வாங்கின கடனை இவர் ஏங்க அடைக்கணும்? இல்லனா மட்டும் இவன் அப்படியே போய் லட்சக்கணக்கில் கொட்டிடுவான். நான் என்ன வேணும்னு அவளை என் ஷோரூம்ல விடுறேன்? அவளால தான் அந்த மேனேஜரை திருப்பி ஆர்டர் கொடுத்தான். அதுக்கு தான் வேற வழி இல்லாம நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், டைவர்ஸும் வேணும், பிசினஸும் வேணும். 2 பக்கமும் நின்னா உனக்கு காலத்துக்கு டைவர்ஸ் கிடைக்காதுடா. 60 வயசு வரைக்கும் நீ கோர்ட்டு வாசல் ஏற இறங்க வேண்டியதான். டேய், உலக விஷயம் அறிவாளி மாதிரி பேசுறல. ஆனா இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப நீ அவங்க கிட்ட ஏமாந்துட்டே இருக்கியேடா. நீ வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தப்பாதான்டா இருக்குது. இனிமேலாவது கொஞ்சம் யோசி. சேர்ந்து பிசினஸ் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். அதுல வர்ற லாபம் தேவையில்லை. வர்றது வரட்டும். டேய், அப்பா சொல்ற மாதிரி இந்த ஆர்டர் உனக்கு வேண்டாம். கடன் அடைக்கிறதுக்கு வேற வழிய பாத்துக்கலாம். அவளை கடைக்கு வர வேண்டான்னு சொல்லிடு. டேய், என்னடா பதில் சொல்லாம போற? இல்லம்மா, அந்த ஆர்டர் திரும்ப வந்துருச்சுல்ல. அதுதான் வேண்டான்னு சொல்றோம்ல. அதுக்கு இல்லம்மா, அத நம்பி இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிட்டம்மா. திரும்பவும் கடன் வாங்குனியா? ஆமாமா. என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ? உன்னை அப்படியே திருந்தவே மாட்டியாடா நீ? உனக்கு கடன் வாங்குற வியாதி ஏதாவது இருக்கா? பா, இவன் தொழில் அதிபர் ஆக மாட்டான்ப்பா, கடன் அதிபரா தான் ஆவான். பிசினஸ் பண்றேன்னா அதுல எந்த வளர்ச்சியுமே இல்ல. கடனை மட்டும்தான் வாங்கி வாங்கி வச்சிருக்கான். டேய், இது வரைக்கும் இவ்ளோ லாபம் வந்திருக்குன்னு நீ ஒரு தடவை கூட சொல்லி நான் கேட்டதே இல்லடா. ஆனா மாசம் கடன் மட்டும் இவ்ளோ இருக்குன்னு கணக்கு சொல்றியடா? ஏய், உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையாடா? இப்பதான் கடன் வாங்கி கடன்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து பேசி எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப இன்னும் கடன் வாங்கி இருக்கிறேன்னு சொல்ற? பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி கடன் வாங்குறதுல நார்மல் தான்ப்பா. முதல் தடவை தொழில் ஆரம்பிக்கும் போது கடன் வாங்கலாம். அடிக்கடி வாங்கிட்டே இருந்தா இருக்கிற தொழிலும் கையை விட்டு போயிடும். அதெல்லாம் உனக்கு புரியாது மீனா. அப்பா, பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் கடன் வாங்கி தான்ப்பா பிசினஸ் பண்றாங்க. ஆமாடா,
கோடி கணக்குல கடனை வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிடுறானுங்க போட்டாங். டேய் பிசினஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? பேங்க்ல கொஞ்சமா கடை வாங்குறவங்க தான் மிரட்டுவாங்க, நிறைய கடை வாங்குறவங்க இன்னும் அதிகமா வாங்குங்கன்னு கெஞ்சுவாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது. இவன் என்னப்பா, இவன் ஏதோ பெரிய உலக பணக்கார லிஸ்ட்ல இருக்கதா நினைச்சிட்டு இருக்கான். என்ன கடன் வாங்கலன்னா வேலை நடக்காதா? டேய் நான் பண்றது பிசினஸ், வேலை இல்ல. நான் ஒண்ணு கார் ஓட்டல, பூ விக்கல. ஏன் கார் ஓட்டுறதும் பூ விக்கிறதும் அவ்வளவு கேவலமா போச்சா உங்களுக்கு? நீங்க விக்கிற ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவாங்க. அதையும் கிச்சன்லயும் ரூம்லயும் தான் மாட்டுவாங்க. நான் விக்கிற பூ தான் பூஜை ரூமுக்கும் சாமி கழுத்து வரைக்கும் போகும். இவர் பாதுகாப்பா எல்லாரையும் கார்ல கொண்டு போய் இறக்கி விடுறாரு. நாங்க பாக்குற வேலையும் ரொம்ப வசதியான வேலைதான். ஏய் அதுக்கேண்டி இப்படி கத்துற? அவங்க வேலையை குறை சொன்னா அவங்களுக்கு கோபம் வராதா? ஆமா பெரிய வேலை. டேய் மனோஜ், நீ செஞ்ச காரியத்தினால உன்னை எல்லாரும் கோமாளியா பாக்குறாங்க. பூ கட்டுறவெல்லாம் பேசுறான். அது என்னத்த பூ கட்டுறவன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? பூ வித்து பெரிய ஆளானவங்களும் இருக்காங்க. நீ அப்படி ஆகல. நானும் ஒரு நாள் அந்த மாதிரி ஆவேன் அத்தை. என்னம்மா மீனா சூப்பரா சொன்னாலா? ஒரு வேலைய ஒழுங்கா செஞ்சா போதும், அதுல கண்டிப்பா முன்னேறுவாங்க. மீனாவும் பெரிய லெவல்ல வியாபாரம் பண்ணுவா, வெளிநாட்டுக்கெல்லாம் பூ ஏற்றுமதி பண்ணுவா பாருங்க. வெறுவாயிலேயே கோட்டை கட்டிட்டு இருங்க. நிஜத்திலயும் நடக்கும் அத்தை. ஒரு நாள் நானும் பெரிய ஆளா வருவேன், நீங்க என்ன பாராட்டுவீங்க. ஏன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் என் அம்மா வாயில இருந்து உனக்கு பாராட்டு வராது. வா, இவன் மண்ண முட்டாள்தனத்துக்கு அம்மா கோவம் எல்லாம் மீனா பக்கம் திரும்பிட்டு இருக்குது. டேய் கடனெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இனிமே அவ உன் கடைக்கு வரக்கூடாது. அவ கூட சேர்ந்து நீ வேலை பார்க்க கூடாது. அவளை உள்ளே சேர்க்காத. இந்த அளவுக்கு இவன் கெட்டு போனதுக்கு காரணமே நீதான். அவன் என்ன செஞ்சாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண இல்ல, அதான் இங்க வந்து நிக்குது. உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் அகலக்கால் வைக்காதேன்னு. இப்படியே போயிட்டுன்னா எந்திரிக்க முடியாத அளவுக்கு பள்ளத்தாக்குல விழுந்திருப்பேன். அப்படிலாம் இல்லப்பா, அந்த மாதிரிலாம் நான் விழ மாட்டேன். அப்படியே அவன் விழுந்தாலும் அவனை தூக்கி விடுறது அம்மா இருக்காங்களேப்பா. அதனால எல்லாரும் என்னை இளக்காரமா பேசுறாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த பார்லருக்காரியே கடையிலிருந்து விரட்டி. Twinkle, twinkle, little star, Manoj is the superstar. Up above the world is high, like a Rogni in the sky. Rogni in the sky, Rogni in the sky, Rogni in the sky, Rogni in the sky, Rogni in the sky. அம்மா அடிக்கிறமா, அம்மா ஏன் அடிக்கிற? நான் என்னமா பண்ணேன்? என்னன்னு சொல்லுமா? நான் என்னமா பண்ணேன்? அடிக்கிறதுமா? ஏமா இப்படி போட்டு என்ன அடிக்கிறீங்க? ஏண்டா தூக்கத்துல கூட அந்த விளங்காதவ பேரை சொல்லிக்கிட்டு இருக்க? யார் பேருமா? ஏய் நடிக்காதரா. தெரியுது. எதுக்குடா இந்த ரோகிணி பேரை சொல்லிட்டு இருந்த? தூக்கத்துல எனக்கே தெரியாம சொல்லிருப்போமா. தெரியாம கூட அவ பேர் வரக்கூடாது. நான் தான் நீ அவளை நினைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீங்க சொன்ன மாதிரி பகல்ல கான்சியஸ்ல இருக்கிறப்போ நினைக்கிறது கிடையாது. ஆனா நைட்ல இந்த மாதிரி எனக்கே தெரியாம தூக்கத்துல அவன் ஞாபகம் வருது. நான் என்னமா பண்ண முடியும்? நான் இப்படி வளருவேன்னு எனக்கே தெரியாதுமா. அவ உன் மனசுல இல்லாம எப்படி அவன் நினைப்பு உனக்கு தூக்கத்துல வரும்? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க மேல சத்தியமா இல்லமா, நான் சொல்றத நம்புவா. ஏண்டா அவ உன்னை அடிக்கடி வந்து பாக்குறதுனால தானே அவளோட நினைப்பு உனக்கு வருது. அவ ஏதோ உனக்கு வசியம் பண்ணிருக்கா போல இருக்கு. அதனாலதான் உன் மனசு அவளை மறக்க மாட்டேங்குது. இனிமே நீ அவளை பார்க்க கூடாது. நான் எங்கம்மா தேடி போய் பார்த்தேன்? இந்த பிசினஸ் கிடைச்சதே அவளாலதான். அத சொல்லி அடிக்கடி வந்துட்டு போறாமா. இல்லன்னா நான் ஏமா போய் அவகிட்ட பேச போறேன்? அவ கொண்டு வந்த பிசினஸ்னால உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு? அதுல இருந்து நீ எவ்வளவு சம்பாதிச்ச? எதுவும் சம்பாதிக்கலமா. இந்த பிசினஸ் முடிச்சு கொடுத்தாதான் லாபமே வரும். அத நம்பிதான் நான் இந்த கடனே வாங்கினேன். சரி, மொத்தம் எவ்வளோட கடன் இருக்கு? கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 7 lakhs இருக்குமா. டேய் கூட்டி கழிச்சு பார்த்தாதான் உனக்கு தெரியுமா? கரெக்டா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? இல்லம்மா, டெய்லி